சிந்தனையாக பார்க்க இருக்கிறோம். கண்ணியமிக்க முஃமின்களே, மே 1 வந்துவிட்டால் உலகம் எல்லாம் உழைப்பாளர்கள் தினம் என்று கொண்டாடுகிறது. இஸ்லாமிய பார்வையில் உழைப்பாளர்கள் எப்படிப்பட்டவர்களாக இஸ்லாம் வரவேற்கிறது என்று நாம் இந்த ஜும்மாவிலே பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய பெரும்பாலான பிரம்மாண்டமான கட்டிடங்கள், தாஜ்மஹாலாக இருக்கட்டும், அல்லது வானத்தில் பறக்கக்கூடிய வானூர்தியாக இருக்கட்டும், அல்லது கடலில் பயணிக்கக்கூடிய கப்பல்களாக இருக்கட்டும், அல்லது பெரும் பெரும் ஹோட்டல்கள் கட்டிடங்களாக இருக்கட்டும், அல்லது புர்ஜ் கலிஃபா என்று சொல்லக்கூடிய உயர்ந்த கட்டிடங்களாக இருக்கட்டும், இவைகள் அனைத்தும் நம் பார்வைக்கு அழகாக தெரிகிறது. ஆனால் இந்த பிரம்மாண்டங்களுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய ஏற்பாடு என்னவென்றால், மனித குலத்தினுடைய உழைப்பு இந்த பிரம்மாண்டத்திற்கு பின்னால் அடங்கியிருக்கிறது. மனிதர்களுடைய உழைப்பு நாம் பார்க்கக்கூடிய குண்டூசிலிருந்து தொடங்கி பெரும் பெரும் மலையளவு உண்டான பொருட்களில் அத்தனையிலையும் மனித உழைப்புகள் மிக ஆழமாக இருக்கிறது. மனித உழைப்பு இல்லாவிட்டால் இந்த உலகம் சம்பித்து போய்விடும் என்பதற்கு நாம் வார்த்தையாக எதுவும் சொல்ல வேண்டாம். உழைப்பு தான் இந்த உலகத்திலே முதல் மூலதனமாக இருக்கிறது. உழைப்பு இல்லாமல் இந்த உலகத்திலே யாரும் எந்த ஒன்றையும் செய்துவிட முடியாது. உழைப்பை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா இந்த உலக மக்களை ஒவ்வொரு நாளும் உயர்த்தி கொண்டிருக்கிறான். அந்த வரிசையில் மே 1 வந்துவிட்டால் உழைப்பாளர்கள், நேற்று மே 1 உழைப்பாளர்கள் தினம் என்று உலகம் கொண்டாடியது. ஆனால் அந்த உழைப்பாளர்களை மதிக்கின்றதா? உழைப்பாளர்களுடைய சமயத்தில் ஏற்படக்கூடிய தவறுகளை முதலாளிகள் அதை மன்னித்து பெரும் மனது கொண்டு அவர்களை விட்டுவிடுகிறார்கள் என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகத்தில் உழைப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாம் மறுமை வாழ்க்கைக்காக வழிகாட்டக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி மறுமையை இலக்காக வைத்து வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி என்னவென்றால், நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்வதனால் உலக பொருளாதாரத்தை நீங்கள் அடைந்து கொள்வதற்காக உங்களுக்கு விதிக்கப்பட்ட வரம்புக்குள் நீங்கள் பொருளாதாரத்தை தேடிக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் பொருளாதாரத்தை தேடக்கூடிய இந்த உழைப்பாளர்களை இஸ்லாம் உதாசீனப்படுத்தவில்லை. இஸ்லாம் ஒருபோதும் உழைக்கக்கூடிய உழைப்பாளிகளை கேவலப்படுத்தவில்லை. எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் சுத்தம் இருக்க வேண்டும். சாக்கடை அள்ளக்கூடிய தொழிலாக